நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார். ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது. ஏதோ அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மீது கரிசனம் உள்ளவர்களைப் போலவும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ததைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது தமிழ்நாட்டு மக்களை அறியாமையில் உழலுகிற அப்பாவிகள் என்று கருதி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை, பிழையும் இல்லை, அவமரியாதையும் இல்லை. இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா, இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யார் அறிவுரை சொல்வது என்கிற நிலைதான் உள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்தவ நல்லிணக்க பேரவை சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிர்மலா சீதாராமன் அவரே பிரதமராக இருப்பது போன்ற தோற்றத்தில் பேசுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமைச்சர் உதயநிதி இடையே எழுந்த வார்த்தை போர் குறித்தும் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 11 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளான நிலையில் மீண்டும் தெற்கே 4 மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இன்னும் அந்த துயர் நிலையிலிருந்து மீள முடியவில்லை. முதல் நாளிலிருந்தே புயல் மழை பெய்த முதல் நாளிலிருந்தே முதல்வர் உள்ளிட்ட அமைச்சரவையை சார்ந்த அனைவரும், அதிகாரிகள் பலரும் களத்திலே நின்று மக்களுக்கு ஆறுதலாக கடமையாற்றி வருகிறார்கள். பேரிடராகத்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு இன்னார் காரணம், இதுதான் காரணம் என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அது உள்நோக்கம் கொண்டது, அரசியல் காழ்ப்புணர்வின் வெளிப்பாடாகும். மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற சூழலில் அவர்களின் துயரத்தை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் அற்பமான ஒரு அரசியல் ஆகும். இன்றைக்கு பல இயக்கங்களை சார்ந்தவர்கள், பிஜேபி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இதுபோன்ற அற்பமான அரசியலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேடிக்கையாக உள்ளது. அவர்களின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மழை, வெள்ளம், புயல் ஆகியவற்றால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என அதிகாரபூர்வமாக கூறுகிறார். இதுபோன்ற முடிவுகளை எடுப்பது அல்லது அறிவிப்பது தலைமை அமைச்சரின் கடமையாகும், பிரதமருடைய கடமை என்றுதான் நம்புகிறோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார். ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது. தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசுகளுக்கு இந்திய ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கீடு செய்து வருகிறது. அவ்வாறு ஒதுக்க வேண்டிய தொகையைத்தான் தற்போது இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்கிறதே தவிர
2 தவணைகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளின் மதிப்பீடு எடுக்கப்பெற்று அந்த அடிப்படையில் சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யவில்லை. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கும் சேர்த்து 21,000 கோடிக்கு மேல் தமிழ்நாடு முதல்வர் இந்திய ஒன்றிய அரசிடம் பேரிடர் நிவாரண நிதி, சிறப்பு நிதி கோரியிருக்கிறார். ஆனால் வழக்கமாக மாநில அரசுக்கு ஒதுக்குகிற நிதியை 2 தவணையாக ஒதுக்கிவிட்டு ஏதோ அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மீது கரிசனம் உள்ளவர்களைப் போலவும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ததைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது தமிழ்நாட்டு மக்களை அறியாமையில் உழலுகிற அப்பாவிகள் என்று கருதி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமதிக்கிற செயல்களில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் ஈடுபடுவது வேதனைக்குரியது. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடக முதல்வர் இன்றைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன உடை உடுத்துவது, என்ன உணவை உண்பது என்பது ஒவ்வொரு தனிநபருக்குமான சுதந்திரம். அதில் தலையிடுவதற்கு, தடுப்பதற்கு நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி பாஜக ஆட்சி காலத்தில் இருந்த ஹிஜாப் உடைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி ஆணை பிறப்பித்திருக்கிறார். சித்தராமையா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அவர் ஒரு முற்போக்கான ஜனநாயக சிந்தனையாளர் என்பதை இந்த நடவடிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு எமது மனம் நிறைந்த பாராட்டுகள். அவங்க சொல்லியிருக்காங்களா? யாரை பொறுப்புன்னு சொல்லி அமைச்சர் பதவியில் இருக்கவங்க அமைச்சர் பதவிக்கான பொறுப்போட பேசணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு அமைச்சருக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்களா? அவங்களுடைய பணத்தை கொடுக்கல, அவங்க அப்பாவுடைய காசு கொடுக்கல, தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் இருந்து தான் நாங்கள் நமக்கு உரிய பங்கீட்டை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. அதுக்கு சொல்லும்போது அவங்க மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பாஜக தலைவர்கள், ஆளுநர் தமிழிசை இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணி அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை, பிழையும் இல்லை, அவமரியாதையும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு செலுத்துகிற வரி என்பது ஒப்பீட்டு அளவில் வடமாநிலங்களை விட அதிகம். மிக கூடுதலாக வரி பணத்தை செலுத்தி வருகிறது. ஜிஎஸ்டி வரியில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை இன்னும் அவர்கள் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையே இன்னும் அவர்கள் மாநில அரசுக்கு உரிய பங்கை அளிக்கவில்லை. இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா, இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது. குஜராத்தில் இதே போன்ற மழை, புயல், வெள்ளம் வந்தபோது உடனடியாக அந்த மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் பிரதமர் என்பது ஊடகங்களின் தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை எப்போதும் ஓரவஞ்சனையாக அணுகுகிற முறை இருந்து வருகிறது. முதல் காரணம், இது தென்னிந்திய மாநிலங்களுள் ஒன்று.
இரண்டாவது காரணம், இது இந்திய ஆட்சியாளர்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறான நிலைப்பாடுகளை கொண்டு முற்போக்காக சிந்திக்கிறது என்பது. மூன்றாவதாக, பிஜேபி அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம், அதிலும் குறிப்பாக திமுக ஆளுகிற மாநிலம் என்பதனால் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனை அணுகுமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள். இது மக்கள் விரோத, ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும். அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யார் அறிவுரை சொல்வது என்கிற நிலைதான் உள்ளது. அவருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற நிலையிலிருந்து தான் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆளுநர் மாளிகையில் தென் மாவட்ட வெள்ளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது குறித்த நிவாரண பணிகள்லாம் சேகரிக்கிறதுக்காக ஆளுநரே மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார். அது ஒரு பக்கம் இருந்தக்கூடிய நிலையில நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட யாரும் கேட்காமலேயே நாங்கள் நிவாரண பணிகளில் மத்திய பாதுகாப்பு அமைப்புகளை ஈடுபடுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு அரசு நெருக்கடியாக பார்க்குறீங்களா? இல்லை, யார் கேட்கணும், யார் கோரிக்கை வைக்கணும் என்று தெரியவில்லை. அதாவது இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலே எந்த பகுதியிலே, எந்த மூலையிலே, எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் உரிய பாதுகாப்பை தர வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு கோரிக்கை வைத்து இதை செய்யுங்கள் என்று கேட்பதற்கு தமிழ்நாடு அண்டை நாடல்ல, இந்தியாவின் ஒரு பகுதி தான். இதிலே அவர்கள் பீற்றிக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஏதோ அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்வதைப் போல, அவர்கள் வீட்டு பணத்தை எடுத்து வந்து செலவு செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்குரிய பாதுகாப்பை தருவது மக்களுக்காக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் கடமை. அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசுக்கு, மாநில அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அந்த கண்ணோட்டத்தில் இந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வதாகவும் உணர வேண்டியிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த போக்கு அரசியல் அறம் சார்ந்ததில்லை. இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இதுபோன்ற எந்த மாநிலங்களிலும் ஆளுநர் அரசு அதிகாரிகளை அழைச்சி தனியாக வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுறதுக்கோ இல்லை சேதம் கணக்கிடுவதற்கோ ஒரு கூட்டம் போடுற மாதிரி அதாவது போட்டி அரசு நடத்துவது போல் ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அலட்சியப்படுத்துகிறார், அவமதிக்கிறார். ஆகவேதான் ஆளுநர் தேவையில்லை, அவரை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவருடைய போக்குகள் அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என்பதை மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவர் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மத்திய அரசோட வரி பங்கீடு 2970 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனால் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது அதிக அளவுக்கு மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 10,000 கோடிக்கு மேலே வரி பங்கீடு எல்லாம் கொடுத்துருக்கிறதா அந்த நேற்று அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த தேவை இருக்குல்ல, தென் மாவட்டத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது, அரசு இங்கே போய் செயல்படணுன்ற ஒரு விவகாரம். மத்திய அரசு இந்த நேரத்தில் கூட வரி பங்கீட்டில் பாரபட்சம் பார்க்குறாங்க. அதுதான் ஒரே வரியில் நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற ஒரு அணுகுமுறை பாஜக அரசுக்கு இருக்கிறது. வேண்டுமென்றே செய்கிறார்கள், திட்டமிட்டே செய்கிறார்கள், வெளிப்படையாக செய்கிறார்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறார்கள். இதை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள். யாரு? தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சராக இருக்காங்க. யாரு? அவங்க அந்த வாயால் அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்க தமிழ்நாடுன்னெலாம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க பிஜேபி அமைச்சர், அவ்வளவுதான். தமிழ்நாடுன்னு அவங்கள நம்ம உரிமைக்கு வரணும்னு கிளைம் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிஜேபி மினிஸ்டர், அவ்வளவுதான். அது சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் செய்ய வேண்டிய முறை தான் அது. எனக்கே 4 கொஷின் அன்ரிட்டன் ஆன்சர்ஸ் வந்துருந்துச்சு. அதை உடனே கோர்ட்டிலிருந்து நீக்கிட்டாங்க. சஸ்பெண்ட் செய்த முறைதான் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிக மோசமான ஜனநாயக விரோத முறையாகும். நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரையில் ஒரே கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும்
146 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது நிகழ்ந்ததில்லை. அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை எதிர்ப்பில்லாமல் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக வேறு காரணங்களை சொல்லி அவ்வளவு பேரையும் இடைநீக்கம் செய்து வெளியேற்றியிருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட எதேச்சதிகார தன்மை கொண்டவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இதையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். இதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றன. டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் பங்கேற்று கண்டித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் தொடருமையானால் இந்தியா கூட்டணியின் சார்பில் மீண்டும் கலந்தாய்வு செய்து போராட்டங்களை அறிவிப்பார்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் நடந்துகிட்ட முறை சரியில்லை, அதனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அதனால் திசை திருப்புகிற முயற்சி அது. பார்வையாளர் மாடத்திலிருந்து 2 பேர் குதித்து மஞ்சள் புகையை பரப்புகிறார்கள், அதற்கான குப்பியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோருவது எந்த வகையிலே ஜனநாயகத்திற்கு புறம்பானது? ஆளுங்கட்சி இதை எப்படி அணுகியிருக்க வேண்டும்? 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதற்கென்று ஒரு ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு குறுகிய கால விவாதத்திற்கு அனுமதித்திருக்கலாம். மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், ஒரு சில கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே கூட பேசியிருக்க முடியும். ஆனால் அதற்கு இடம் தராமல் மறுதளித்ததன் விளைவாகத்தான் எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை வந்ததே தவிர யாரும் அவை மரபுகளை மீறவில்லை. காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற அடிப்படையில்தான் அந்த மையப்பகுதியிலே நின்று குரல் எழுப்பினோமே தவிர வேறு எந்த அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபடவில்லை. அவர்கள் தங்கள் விருப்பப்படி சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இதை ஒரு சாக்காக வைத்து வெளியேற்றியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஐபிசி, சிஆர்பிசி உள்ளிட்ட சட்ட மாற்று பாஸ் பண்ணப்போ 40 பேர் வந்து அதை குறித்து வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. அது 30 பேர் வந்து பாஜகவை சார்ந்தவர்களாகவே இருக்காங்க. இப்படி முக்கியமான சட்ட திருத்தத்துக்கு அந்த 10 பேரும் கூட அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க தான், எதிர்க்கட்சி யாரும் கிடையாது. 40 பேருமே ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் விவாதித்தார்களே தவிர எதிர்க்கட்சியை சார்ந்த யாரும் பேச ஆளே இல்லை. ஆளே இல்லாமல் அவர்கள் அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். உள்ளே ஒரு சில உள்ளடக்கத்தை மாற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் செக்ஷன்ஸ், அந்த பிரிவுகள், திருநாட்டு என்பது இப்போது திருநாட்டு கொலை தண்டனை வழங்குகிற பிரிவாக இல்லை. அதற்கு 101 என்று அதை மாற்றியிருக்கிறார்கள். இது போன்ற குழப்பத்தை, குளறுபடியை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இந்தி மயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆங்கில பெயர்கள் கூடாது, சமஸ்கிருத பெயர்கள் அல்லது இந்தி பெயர்கள் தான் வேண்டும் என்று கருதுகிற ஒரு நிலையை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இது எல்லாம் அவர்களுடைய செயல் திட்டத்திலே வரக்கூடிய ஒன்று தான். 1 நேஷன் 1 கல்ச்சர் என்று சொல்லுகிற அந்த செயல் திட்டத்தில் அடங்குகிற ஒன்று தான். கலோனியல் லாஸ் என்று அந்த கிரிமினல் லாஸ் 3 சட்டங்களையும் சொல்லுகிறார்கள். காலனி ஆதிக்க நாடுகள் உருவாக்கிய அல்லது பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கிய சட்டங்கள். அதனால் அதை மாற்றி இந்தியன் லாஸ், இந்தியர்களின் சட்டங்களாக மாற்றுகிறோம் என்று பெயர் மாற்றத்தை தூக்கி கொண்டாடுகிறார்கள். இது அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இந்தியா என்றால் இந்தி என்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள். தலைமை தேர்தல் அதிகாரி குறித்த தேர்வுக்கான சட்டத்திட்டமும் வந்திருக்கு. இந்த சட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரான ஒரு நிலைப்பாடு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒரு செலெக்ஷன் கமிட்டி போடணும், அந்த செலெக்ஷன் கமிட்டியில் சிஜேஐ, இந்திய தலைமை நீதிபதி இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. ஆனால் அதற்கு மாறாக அவர் இடம்பெறாத வகையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நடைபெறப் போகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு தயாராக இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த சட்டம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது.